அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் சாய்ராம் அங்கிளோட நான் அனதர் ரெசிபியோட வந்திருக்கேன். ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி. எத்தனை பேர் போன்விட்டா வீட்டில் சின்ன வயசில் குடிச்சிட்டு இருக்கீங்க, இல்லை இன்னும் கூட குடிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு போன்விட்டா வச்சு போன்விட்டா கேக் செய்ய போறோம். எப்படி அங்கிள், அது எந்த ஊர் ரெசிபி? அது இது வந்து நார்த் இந்தியன். ஓ ஆமா, நார்த் இந்தியன்ல பக்கத்துல நாங்க போடுறது வட இந்தியாவில். ஓ ஆமா, இது வந்து மார்வாடிங்க தான் முக்கால்வாசி போடுவோம். ஸோ இந்த போன்விட்டா கேக்குக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்லிடுறீங்களா? சொல்லிடுறேன். முதல்ல சர்க்கரை, அப்புறம் மைதா. மைதா எவ்வளோ? மைதா வந்து 3 கப்பு, சர்க்கரை வந்து 4 கப்பு, அப்புறம் போன்விட்டா வந்து 1 கப்பு, கொக்கோ பவுடர் வந்து 1/2 கப்பு. ஓகே. ஆமாம், நெய் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா ஓகே. அப்புறம் கோவா வந்து 200 கிராம். ஓகே. ஏலக்காய் பொடி வந்து ஒரு சிட்டிங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறீங்க அங்கிள்? ஃபஸ்ட்டு வந்து போன்விட்டா கேக்கு. இது வந்து நார்த் இந்தியன். இது ஃபஸ்ட்டு வந்து சர்க்கரையை போடுங்க. இதில் போட்டுருங்க, சர்க்கரையை போடுங்க. போட்டிங்களா? தண்ணி அளவெல்லாம் ஒன்றும் இல்லை, போடுங்க. அது வந்து முங்குற அளவுக்கு. இவ்வளவா? விடுங்க. போதும், அவ்வளோதான். ஏன்னா சர்க்கரை விட்டோமா. இப்போ இதில் சர்க்கரை பாகு ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னொரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்க போகிறோம். 1 2 3. அடுத்து 2 கரண்டிக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். ரீஃபைண்ட் ஆயில் தான், ஏற்கனவே காய்ச்சின எண்ணெய் தான் இது. 1 விடுங்க. 3 கரண்டி. இப்போ எண்ணெயும் நெய்யும் சூடாயிடுச்சு. இப்போ இதில் 3 கப் மைதா அளந்து வச்சுருக்கோம். இப்போ இதில் உள்ள சேர்த்துக்கலாம். ஸோ அதை அப்படியே கைவிடாமல் கிளறணும். ஸோ இப்போ எண்ணெய் நெய்யில் மைதா வறுபட்டுட்டு இருக்கு. இதுலேயே ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். ஆமாம். ஸோ இதுக்கு பாகுபதம் என்ன? அதுவும் 1 கம்பியா 2 கம்பியா? 2 கம்பியில் பட்டாசு குதி. பட்டாசு நம்ம ஊசி பட்டாசு சிகப்பாக வருது இல்லையா, அது மாதிரி நல்ல தடியாக வரணும். ஓகே. ஆமாம், அப்போ ஒரு 5 கம்பி பதம் சொல்லுங்க. ஆமாம், 5 கம்பி பதம். ஓகே, கரெக்டாக இருக்கு. இன்னும் இது பத்தாது. அதாவது எடுத்து ஊத்தும் போது டியூப் மாதிரி வரணும், நல்ல திக்கான கன்சிஸ்டன்சி வேணும்னு சொல்றாங்க. ஆமா. சோ இது 1 கம்பி பதம் இல்ல, 2 கம்பி பதம் இல்ல, 5 கம்பி பதம். ஆமா, 5 பாவு வரும். சோ இப்படி எடுத்து ஊத்தும் போது நல்ல திக்கான டியூபா இருக்கணும். ஆமா. So until that let's wait. சோ நடுவுல இன்னும் 2 கரண்டிக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம், இல்ல நீங்க நெய் கூட சேர்த்துக்கலாம். ஆமா. ஸோ இதில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 4 கரண்டி ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கோம். அது இல்லாமல் 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு வந்து ரீஃபைண்ட் ஆயிலே சேர்க்க வேண்டாம்னா நீங்கள் வெறுமனே நெய்யில் கூட சேர்க்கலாம். ஆமாம். 200 கிராம் கோவா இருக்குது. இப்போ இதில் வந்து வாசனையும் வந்துருச்சு, நல்லா அந்த ஒரு நட்டி ஸ்மெல் இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம கோவா சேர்க்க போகிறோம். 200 கிராம் கோவா. அடுப்பாப்புல போன்விட்டா. ஓகே, இதில் நல்லா மிக்ஸ் பண்ணணுமா? ஆமாம், இதில் தான் போடணும். ஓகே, அதாவது கோவா போட்டதுமே போன்விட்டா வந்து 1 கப் நான் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து 250 கிராம் உள்ள 1 கப்பு. அதில் 1 கப் நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்க்க போகிறேன். ஆமாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருக்கிறது போன்விட்டா. ஒரு முறை கலந்துட்டு ஒன்றும் பாதியமாக தான் கலந்துருக்கோம். இப்போ இதில் கொக்கோ பவுடர் 1/2 கப் சேர்க்குறேன். ஆமாம். ஸோ ஆஸ் யூஷுவல் இதை ரெடி பண்ணும்போது நான் நெய் இல்லைனா எண்ணெய் எது வேணாலும் தடவி இந்த மாதிரி ஒரு பிளேட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒரு ட்ரே எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ஸ்டீல் பிளேட் இருந்தாலும் அதில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஜீராவை அதில் கலந்ததுமே இமீடியட்டாக நம்ம மைசூர் பாக்குக்கெலாம் ஊற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஊற்றணும். ஸோ அதனால் ஆல்ரெடி நாங்கள் எண்ணெய் தடவி ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா பட்டாசு கொதி வந்துருச்சு. ஓகே, இதில் என்னன்னா அந்த டியூப் மாதிரி வருமா, அந்த கொதி வந்ததுமே நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் வந்து நம்ம நாட்டு சர்க்கரையில் பண்ணலாமா? நாட்டு சர்க்கரையில் பண்ணலாம், அது ஒரிஜினல். ஆனால் அப்போ இந்த போன்விட்டா சேர்க்கக்கூடாது. போன்விட்டா ஃப்ளேவர் வராதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து எனக்கு அதெல்லாம் பரவாயில்லைங்க, நாட்டு சர்க்கரையில் இதை விட கொஞ்சம் பெட்டர் ஹெல்த்தியாக நான் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரையில் பண்ணிக்கலாம். தாராளமாக பண்ணலாம். கோவா, மைதா இது மாதிரி நாட்டு சர்க்கரையில் பண்ணோம்னா நம்ம குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக. சரி, அதனால் நீங்கள் சுகர் வேண்டாம், ஒயிட் சுகர் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நாட்டு சர்க்கரையில் செஞ்சுக்கலாம். ஆனால் நான் என்றைக்காவது ஒரு நாள் ஒரு ஸ்வீட் சாப்பிட போகிறேன் அப்படின்னா, நீங்கள் போன்விட்டா ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஒயிட் சுகரில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து பாகுபதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்து ஊற்ற போகிறோம். நம்ம கடாய் இதில் மாற்றிட்டு இதில் ஊற்றிடலாம். அவ்வளோதான். இப்போ நாங்கள் கடாயை மாற்றிட்டோம். ஏன்னா அந்த கேமராவில் இது காட்டணுன்றதுனால. இப்போ வந்து பாகுபதம் ரெடி ஆகிடுச்சு. எடுத்து இப்போ அதில் ஊற்றலாம். ஆமாம்.
இப்போ வந்து இந்த கலரும் உங்களுக்கு நல்லா கிடைச்சிருக்கு. ஆக்சுவலி நான் வந்து இந்த கரண்டி இப்படி வெளியில வச்சேன். கரண்டி வெளில வச்சு பார்த்தீங்கன்னா இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சக்கரை பாகு இந்த மாதிரி கிறிஸ்டலாக இருக்கு. ஒரு நிமிஷத்துல இந்த மாதிரி பால் மாதிரி கிறிஸ்டலாக ரெடி ஆயிடுது. ஆக்சுவலி இப்போ இதை நம்ம பாகு ஊற்றி கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் ஃபாஸ்ட்டாக கிளறிட்டு அப்படியே இப்போ எடுத்து ஊற்ற போகிறோம். வாவ். ஓகே. ஸோ அவ்வளோதான். ஃபேன் காற்றுல ஒரு 1/2 அன் ஹவர் தான் ஆற வச்சோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எடிபிள் சில்வர் ஷீட்ஸ் நம்ம மேலே ஓட்ட போகிறோம். இது உங்களுக்கு அமேசான்லேயே கிடைக்குது. நாங்கள் அங்கிள் இதுலேயே உங்களுக்கு சில்வர் கோல்டு எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை அப்படியே மேலே லே பண்ணிட்டு வரலாம். ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம ஹோட்டல்ஸில் பேக்கரிஸில் இந்த மாதிரி வெளியில் நம்ம ஸ்வீட் ஷாப்ஸ்லலாம் வாங்கும் போது இந்த பேப்பர்ஸ் ஒட்டியிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் அதே தான், அந்த மாதிரி இல்லை. அவ்வளோதான், நம்ம போன்விட்டா கேக் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இதை நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். நல்லா சாஃப்டாகவே உடையுது. போன்விட்டா அந்த கோவாவோட ரொம்ப நல்லா இருக்குது. மில்க் கேக் மாதிரி இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அங்கிள் இது ரொம்ப சூப்பராக இருக்குது அண்ட் ரொம்ப சுலபமாகவும் பண்ணிட்டோம். நிறைய வந்துருச்சு. எனக்கு ஆல்மோஸ்ட் 50 பீஸ் கிடச்சிது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ட்ரை பண்ணும்போது மறக்காமல் ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்கிற சமையல் கூட சூப்பராக இருக்கும். எப்படி? ஓகே.